நம்ம படிக்கிற காலங்களில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே பொரிகடலை உருண்டை, அப்புறம் பொரி உருண்டை இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சாப்பாடு இருக்கும், வந்து அதை தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பசங்களுக்கு அப்படி இல்லை. கடையில் உள்ள ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக தெரியுது. நம்ம எவ்வளோ தான் ஹெல்த்தாக செஞ்சு கொடுத்தாலும் அது வந்து டேஸ்ட்டாகவே செஞ்சு கொடுத்தாலுமே பசங்க வந்து அது வந்து விரும்ப மாட்டுக்காங்க. அந்த பேக்கெட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தியே இருக்குது. நான் மேக்ஸிமம் வீட்டிலே வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்வேன். ஆனால் எப்போமாவது ரேராக வந்து அவங்க அப்பா வந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஹெல்த் விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பசங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா போதும், அவ்வளோ வாங்கிட்டு வந்துருவாங்க. எல்லா வீட்லயுமே ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அது தப்பு இல்லை. அதே நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த் இல்லாம வாங்கி கொடுக்க அப்படின்ட்டு சண்டை பிடிப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் வாங்கினாலுமே அதுலயுமே ஹெல்த்தா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதாவது நம்மளுக்கு அங்கேயுமே பொரிக்கடலை உருண்டை, அதுக்கப்புறம் பச்சை பயிர் உருண்டை இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுவுமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, அது நல்லதுதான். நீங்களும் உங்க பசங்களுக்கு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.